ஏஐ டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லிஸ்டிங்கில் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி ஒரு கம்பெனிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். லாஜிசியல் சொல்யூஷன் எஸ்எம்இ ஐபிஓ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ நான் வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். கம்மிங் நியூ இயருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ லாஜிசியல் சொல்யூஷன் எஸ்எம்இ ஐபிஓ இந்த கம்பெனி 2011 ஜூலை மாதம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஸ் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு கம்பெனிக்கு அவங்களுக்கு தேவையான இன்டர்னல் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே என்னென்னா ரெடி பண்ணி கொடுக்குறது தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எண்ட் டு எண்ட் கஸ்டம் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் க்ளவுட் சர்வீசஸ், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், யூஐ யூஎக்ஸ் டிசைன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி இன்னொரு வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம். இன்னும் அதுவும் பார்த்திங்கன்னா எஸ்எம்இ ஐபிஓ தான் வந்து போட்டிருந்தோம். அந்த கம்பெனியும் கிட்டத்தட்ட இந்த சேம் ஒர்க் தான் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் கியூஏ சர்வீசஸ், எம்விபி டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து என்னென்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பெரிய பூம் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்னா தெரிய வந்திருக்கும். ஸோ இவங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் இவங்க வந்து மேஜராக இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட், எனர்ஜி செக்டார், மார்க்கெட்டிங் டெக்னாலஜி, ஏஐ அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ரியல் எஸ்டேட் அண்ட் ரீட்டைல், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா இடத்துலையும் இந்த கம்பெனிஸ் வந்து என்னென்னா அவங்களுடைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அக்டோபர் 31, 2025 ஸ்டேட்டஸ் படி இந்த கம்பெனியில் 107 எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு எஸ்எம்இ கம்பெனின்றதால ஒரு சிறு குழு கம்பெனி அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ உங்களுக்கு யாருக்காவது ட்ரைனிங் அண்ட் ஒரு மென்டர்ஷிப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து ரீச் அவுட் வந்து பண்ணுவேன். இப்போது ஐபிஓ நவம்பர் 28ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. 10 ரூபா பர் ஷேரில் ஃபேஸ் வேல்யூவில் வந்து கொடுக்குறாங்க. 183 ரூபாயிலிருந்து 193 ரூபாய்க்கு இந்த இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட் சைஸுக்கு 600 ஷேர்ஸும் ஃப்ரெஷ் கேபிட்டலாகவும் ஆஃபர் ஃபார் சேலாகவும் இந்த கம்பெனிஸ் வந்து வராங்க. இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 39,90,00,000, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. மார்க்கெட் மேக்கருக்கு 2 கோடியும் மீதி இருக்கிற 37,90,00,000 வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கொடுக்குறாங்க. ஸோ பிஎஸ்சி அண்ட் எஸ்எம்இ கேட்டகரியில் தான் இவங்க வந்து லிஸ்டிங்லேயும் வராங்க. ஸோ இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட்டு டிசம்பர் 3 வெட்னஸ்டே லேட் நைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ உங்களுக்கு யாராவது அலாட்மெண்ட் லிங்க் வந்து தெரியணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் பேஜ் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அலாட்மெண்ட் லிங்க் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். அங்கே வந்துட்டு டிசம்பர் 4ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து ஆகலை அப்படின்னா ரீஃபண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ லிஸ்டிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் 5 உங்களுக்கு வந்து என்னென்னா ஃபைனலாக லிஸ்டிங் டேட்டில் அன்றைக்கி இவங்க வந்துடுவாங்க. ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ரீட்டைல் கேட்டகரி வந்து எஸ்எம்இ ஐபிஓ அப்படின்னு பார்க்கும்போது மினிமமும் மேக்ஸிமமும் உங்களால் 2 லாட் தான் வந்து ரைஸ் பண்ண முடியும். 2,31,600 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி 3 லாட்லேருந்து 8 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 9 லாட் வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஐபிஓ வந்து அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு 40 கோடி ஐபிஓன்னு பார்க்கும்போது 5% வந்து மார்க்கெட் மேக்கருக்காகவும், QIB கேட்டகரி 4.85% ஆகவும், என்ஐஏ கேட்டகரிக்கு 44%, ரீட்டைல் கேட்டகரிக்கு 45%. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரி மோஸ்ட்லி 35% அளவுக்கு தான் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. பட் இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% அளவுக்கு கொடுக்கறது ஒரு அதிகமான அலோகேஷன் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கேபிஐ அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கேபிஐஸ் வந்து பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 32%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 31%, டெப்ட் பை ஈக்விட்டி பாருங்கள் கிட்டத்தட்ட வந்தோன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கடனே இல்லை அப்படின்றது என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த்து 32%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 26%, எபிட்டா மார்ஜின் 38.9%, ப்ரைஸ் டு புக் வேல்யூம் ரீசனபிளாக 4.7 டைம்ஸ் வந்து இருக்குது.
மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 144 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இவங்களுடைய அசட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3 வருஷம் பார்க்கும்போது 1,34,00,000, 3,97,00,000, 5,47,00,000 அளவுக்கு என்னன்னா ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸோடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அசட், டோட்டல் இன்கம், நெட், எபிட்டா இது எல்லாமே என்னென்னா ஒரு கிராஜுவலான ஒரு அப் ட்ரெண்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸோடைய ஃபினான்ஷியல் இருக்குது. இபிஎஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 9லிருந்து 9.52 வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. பி ரேஷியோ 20.35லிருந்து 20.27, ஒரு டீசெண்டான ரொம்ப ஓவர் ப்ரைஸும் இல்லாமல் ரொம்ப வேல்யூவேஷன் வந்து கரெக்டான வேல்யூவேஷன் இல்லாமல் ஒரு மாடரேட்டான ஒரு பி ரேஷியோ அவங்க என்ன பண்ணுறாங்க மெயின்டைன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லிஸ்டிங் கெயின் அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பெருசாக வந்து ரன் ஆகலை, நியூட்ரலாக தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டுடே அப்படின்றத என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு டேட்டில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் கமெண்ட் செக்ஷனில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.